வணக்கம் நேயர்களே. கல்லூரி வாசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. கல்லூரி வாசல் நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் பல்வேறு கல்வி சம்பந்தமான விஷயங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சியில் பொறியியல் தேர்ந்தெடுத்த மாணவர்கள் அடுத்து செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்துதான் நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சியில் நிறைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைகிறார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் திரு விஸ்வநாதன் அவர்கள். நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெறலாம். சார் வணக்கம் சார். இப்ப எல்லாருமே நம்ம சொல்றோம், 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பசங்க கஷ்டப்பட்டு படிச்சிடுறாங்க, ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஈதர் மெடிசன் ஆர் என்ஜினியரிங். பட் ஒன்ஸ் அந்த கோர்ஸ் அவங்க எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க செய்ய தவறிய விஷயங்கள், அதை இதுக்கு மேல அவங்க அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கறது தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம சொல்ல போற ஒரு முக்கியமான ஒரு கருத்தா அமைய போகுது. இருக்கும்போது ஒன்ஸ் என்ஜினியரிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயே அரியர்ஸ் வைக்கிறாங்க. இதுக்கு என்ன சார் ரீசன்? ஒரு நல்ல கேள்வி இது. இப்ப ஒரு கடந்த ஒரு 7-8 வருஷமா பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்திலையும் இல்ல மற்ற தனியார் பொறியியல் கல்லூரிகளிலையும் ஏற்கனவே 90 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் கூட ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல அரியர்ஸ் வாங்கியிருக்காங்க. இது தமிழகத்து அளவில் ஏற்கனவே 40 விழுக்காடு மாணவர்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? முதல் காரணம் கேட்டீங்கன்னா, நிறைய பள்ளிக்கூடங்கள்ல 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் நடத்துறதே இல்லை. அதே மாதிரியே 10th ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி 9th ஸ்டாண்டர்ட் சிலபஸும் எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி இதை பத்தி நம்ம இன்னும் நிறைய பேசலாம். சாரி டு இன்டரப்ட் சார். ஒரு நேயர் காத்திருக்கிறார். சென்னையிலிருந்து ராதாகிருஷ்ணன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ராதாகிருஷ்ணன் வணக்கம். உங்களோட கேள்வி என்ன சார்? வணக்கங்க. வணக்கம். என்னோட டாக்டர் கட் ஆஃப் 188 எடுத்திருக்காங்க. ஓகே. நாங்க பிசி. எங்களுக்கு டாப் காலேஜ்ல ஐடி கிடைக்குது, ஓரளவுக்கு நல்ல டாப் காலேஜ்ல. ஓகே. அதை எடுத்து படிச்சுதான் நல்ல ஃபியூச்சர் இருக்குங்களா? ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அது கொஞ்சம் எங்களுக்கு சொல்லணும். நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் ராதாகிருஷ்ணன் சார். ஐடிக்கு வேலை வாய்ப்பு இருக்கு, ஆனா அதுல உங்களுக்கு விருப்பம் இருக்குதான்னு தெரிஞ்சுட்டு முதல்ல செய்யறது நல்லது. வேலை கிடைக்குமான்னு அதுல ஐடி படிச்சாதான் வேலை கிடைக்கும் நினைச்சிட்டு போக வேண்டாம். அதே சமயத்துல மற்ற கோர் பிரான்சஸ் எடுத்தா இவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஐடியில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, அதெல்லாம் அவங்க உணர்ந்து அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஆனா வேலை கண்டிப்பா கிடைக்கும். அவங்களுக்கு அதே மாதிரி ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஐடியா இருந்ததுன்னா அதையும் அவங்க தேர்ந்தெடுத்து படிக்கிறதுல நிறைய பேர் ஐடி பத்தி டிஃபிகல்டிஸ் தெரியாம அதுல சேர்ந்துடுறாங்க. சேர்ந்த பின்னால நிறைய மாணவர்கள் அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அதை பத்தி நன்மை தீமைகளை தெரிஞ்சுக்கிறது நல்லது. நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் எடுக்கிறது கிடையாது. இப்ப பேசிக்கா மேத்தமேட்டிக்ஸ் பாத்தீங்கன்னாக்கா 11th தான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும், கால்குலேஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அது 12th வரும், ஃபர்ஸ்ட் இயர் பிலயும் வரும். அப்ப 12th என்ன பண்ணிடுறாங்க, அந்த சிலபஸ் அவங்க ஒமிட் பண்ணிடுறாங்க, மனப்பாடம் பண்றாங்க. இதனால எங்களுக்கு இன்ஜினியரிங் கல்லூரிகள்ல மாணவர்களுக்கு அந்த 11th சிலபஸ் டீச் பண்றது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. மறுபடியும் இதுக்காக ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் தெரியாம அதனால டாப் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அந்த காரணத்தினாலேயே ஃபெயில் ஆயிருக்காங்க. செகண்ட் திங், ஸ்கூல் எஜுகேஷனுடைய கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஒரு புக் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு, அந்த புக்ல மட்டும்தான் கேள்வி கேட்பாங்க. இன்ஜினியரிங் சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் தியரி, பிராக்டிகல் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். இது ஒரே ஒரு சப்ஜெக்டுக்கு ஏற்கனவே 4-5 ஆத்தர் புக் அவைலபிளா இருக்கும். இது மாணவர்களுக்கு அது பெரிய சுமையா தெரியும். இந்த லைப்ரரி யூசேஜ் பத்தி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு நேயர் காத்திருக்கிறார். சென்னையிலிருந்து பத்மாவதி இணைகிறார். அவரிடம் பேசலாம். பத்மாவதி வணக்கம். உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க? ஹலோ மேடம், என்னுடைய சன் +2ல 193.25 கட் ஆஃப். ஓகே. ஓசினாங்க. ஓகே. சரி, எந்த காலேஜ் கிடைக்கும், எது நல்லது, எந்த இன்ஜினியரிங் எந்த இது நல்லதுன்னு கேட்கலாம். என்ன கோர்ஸ் கிடைக்கும், என்ன கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் பாருங்க. உங்களுடைய he is interested in mechanical sir. ஓகே. மெக்கானிக்கலுக்கு ஒரு நல்ல காலேஜ்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தைரியம் நல்ல கோர்ஸ் சூஸ் பண்றீங்க, வேலையும் கிடைக்கும். இவருக்கு இப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த டாப் 10 இல்ல டாப் 20 காலேஜஸ்ல கிடைக்குமாங்கிறது இப்ப உங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா இப்ப இந்த ரேங்க் பார்த்தா தான் சொல்ல முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் சென்டர் வாங்கியிருக்காங்க மேத்ஸ்ல, அதனால அந்த கட் ஆஃப் கொஞ்சம் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். பட் நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெயச்சந்திரன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெயச்சந்திரன். உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் மேடம். வணக்கம். எங்க பையன் பிஇ மெக்கானிக்கல் ஃபைனல் இது வரைக்கும் எந்த எதுலயும் அரியர் இல்ல. ஓகே. எல்லா கம்பெனிக்கும் நாங்க வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கோம். ஆனா இது வரைக்கும் எதுவும் ஒரு என்ட்ரி எதுவும் வரல. அது வச்சுதான் சார் கிட்ட கேட்கலான்றது.
தெரிஞ்சுக்கலாம் ஜெயச்சந்திரன். மெக்கானிக்கல் முடிக்க போறாரு, ஃபைனல் இயர் படிக்கிறாரு. எந்த காலேஜ்னு தெரியல. எந்த காலேஜ் ஜெயச்சந்திரன்? எஸ்கேபி இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலை. ஓகே, இந்த ஃபைனல் இயர் இப்ப ஃபைனல் இயர் போக போறாரு. இப்போ இல்ல ஃபைனல் முடிச்சிட்டாரா? இல்ல ஃபைனல் இயர்ல இருக்காரு. இப்ப செமஸ்டர் ஆரம்பிக்குது. இப்பதானே மேபி இப்ப இந்த அகாடமிக் இயரோட அவர் முடிச்சிருக்கலாம். பட் அவங்க வந்து ஆனா கேம்பஸ்லயும் பிளேஸ்மெண்ட் எதுவும் வரல அப்படிங்கிறாரு. இப்ப இவருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ்? இவருக்கு இன்டர்வியூ வரலன்னா இவருடைய மார்க் என்னன்னு நமக்கு தெரியல. எப்போ கோர் இன்ஜினியரிங் பிரான்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 75% மார்க் எதிர்பார்க்கறாங்க. அது கீழே இருந்தா இன்டர்வியூக்கு கால் பண்ண மாட்டாங்க. செகண்ட் திங், இவர் கொஞ்சம் இந்த இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்லாம் யூபிஎஸ்சில நடத்தாங்க இல்லையா, இந்தியன் ரயில்வேஸ் எக்ஸாமினேஷன்ஸ், டிஃபென்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அது எழுதி அது கண்டிப்பா ஒரு வேலை கிடைக்கும். வேலை வாய்ப்பு நல்லா இருக்குன்னு ப்ரிப்பரேஷன் பண்றது நல்லது. சேலத்திலிருந்து ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார் நிதின், அவரிடம் பேசலாம். வணக்கம் நிதின், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க? என் கட் ஆஃப் வந்து 154.75 மேம், இன்ஜினியரிங் கட் ஆஃப். ஓகே. கேட்டகரி வந்து எஸ்சி. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன். ஹலோ சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க நிதின். அண்ணா யூனிவர்சிட்டி கீழ இருக்க டாப் 30 காலேஜஸ் கிடைக்குமா? அப்புறம் இன்னொரு சந்தேகம் மேம், சொல்லுங்க. பிஇ பிடெக் பத்தியான டிஃபரன்ஸ் எனக்கு வேணும். ஓகே. அப்புறம் வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு கேமிங் ஃபீல்ட்ல என்டர் ஆகலாமா? இந்த மாதிரி ஸ்கோப் இருக்கா அதுக்கு? அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கலாம் நிதின். கண்டிப்பா இவருக்கு ஒரு ரிசர்வேஷன் கேட்டகரிக்காக டாப் 50 காலேஜ்ல இவருக்கு கிடைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, அவர் பிஇ பிடெக் ஆன டிஃபரன்ஸ் கேட்டிருக்காரு. அது ஒரு டிஃபரன்ஸ் இல்ல. தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் பிஇ அண்ட் பிடெக். பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த டேர்ம் டெக்னாலஜி இஸ் கமிங். இன்ஜினியரிங் எல்லா கோர்ஸ் போறதுனால பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்றாங்க. போத் ஆர் சேம். கோவையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், உமா, அவரிடம் பேசலாம். உமா, வணக்கம். உமா, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் மேடம். வணக்கம். நான் கோயம்புத்தூர்ல இருந்து உமா பேசுறேங்க. என் பொண்ணு இப்போ 3rd இயர் போறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ். 3rd இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போறாங்க. போறாங்க. ஓகே ஓகே. அவங்க அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாங்க. நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் உமா. முதல்ல என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, இவங்க ஹையர் ஸ்டடிஸ் போலாம். எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் போலாம். எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் அட்வைஸ். செகண்ட் திங், எம்இ படிக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எம்பிஏ படிக்கலாம். எம்பிஏ ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். ஸோ அதனால ஹையர் எஜுகேஷன் போறது நல்லதுன்னு ஃபர்ஸ்ட் சஜஷன். அப்படி ஏதாவது படிக்க வைக்க முடியலங்கிற பட்சத்தில் அவங்க ஜாப் போகலாம். கண்டிப்பா அவங்க ஜாப் கிடைக்கும். ஸோ பிரியாரிட்டி நம்பர் 1ல வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து நல்ல ஒரு ஆப்ஷன். சார், இப்ப லைப்ரரி யூசேஜ் பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப டெக்ஸ்ட் புக், ரெஃபரன்ஸ் புக்னு நம்ம சிலபையிலேயே இருக்கும். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெக்ஸ்ட் புக்கை எவ்வளவுக்கு எவ்வளவு யூஸ் பண்றாங்களோ தெரியல. பட் ரெஃபரன்ஸ் புக்கை வந்து இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அவ்வளவா யூஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கு அதான் காரணம் என்னன்னா, மாணவர்களுக்கு லைப்ரரிக்கு போய் படிக்கக்கூடிய ஆர்வத்தையே நம்ம கல்லூரிகள் பேராசிரியர் தூண்டுதில்லை. ஒவ்வொரு மாணவனும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் லைப்ரரிக்கு போகணுங்கிறதா என்னுடைய அட்வைஸ். இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க லைப்ரரி ஒரு மாசத்துக்கு 1 மணி நேரம் கூட லைப்ரரிக்கு போக முடியலன்னு சொன்னா, அப்ப வந்து ஒரு சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட மற்ற ஆராய்ச்சி நிறுவனம், மற்ற ஆராய்ச்சி கட்டுரைகள், மற்ற ஆத்தர்ஸோட புக்ஸ் எல்லாம் எப்படி இவங்க படிக்க முடியும்? அதனால அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனவே கல்லூரிகள் என்ன செய்யணும்னா, கட்டாயமாக மாணவர்களுக்கு லைப்ரரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும். இப்ப வந்து எல்லா காலேஜஸ்லயுமே அவங்க லைப்ரரி ஹவர் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கறாங்க. ஆனா வந்து அதையும் மீறி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லைப்ரரி யூஸ் பண்ணிக்கணும்னா அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல தான் யூஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரு அதை யூஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஆனா அதோடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா 1% கூட இல்ல. டோட்டல் ஒரு கல்லூரியில லைப்ரரி பயன்படுத்தக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை 1% கூட இல்ல, 1 விழுக்காடு கூட இல்ல. இதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. காலையில 8:30 கல்லூரிக்கு வர்றோம், அப்புறம் 3:30 மணிக்கு பஸ் ஏறி வீட்டுக்கு போறோம், அதனால லைப்ரரி போகக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அதே சமயத்துல ஹாஸ்டல்ல இருக்கிற மாணவர்கள் கூட லைப்ரரிக்கு போறதில்லை. இது இந்த ஆட்டிடியூட முதல்ல மாத்தணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன், மெடிக்கல் எஜுகேஷன், லைப்ரரி யூசேஜ் அதிகமா இருக்க அவங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் சப்ஜெக்ட்ல. நிச்சயமாக. சேலத்திலிருந்து ரசிகா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? ஹலோ மேம், வணக்கம். வணக்கம். நாங்க சேலத்திலிருந்து பேசுறேன். ரசிகா, சொல்லுங்க. கட் ஆஃப் மார்க் வந்து 186. ஓகே. ட்ரிபிள் எடுக்கலாம்னு இருக்கோம். என்ன டாப் 20 காலேஜ்ல ஏதாவது கிடைக்குமா?
ட்ரிபிள் எடுக்கலாம்னு இருக்காங்க. டாப் 20 காலேஜஸ்ல இடம் கிடைக்குமா? டாப் 20ங்கிறது 500 காலேஜ்ல ரொம்ப குறைச்சல. டாப் 40 காலேஜஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நல்ல காலேஜஸ்ல கிடைக்கும். ட்ரிபிள் எடுத்திருக்கிறாங்க. நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் சென்னையிலிருந்து கார்த்திக் இணைகிறார். அவரிடம் பேசலாம். கார்த்திக் வணக்கம். கார்த்திக், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் சென்னையில இருந்து பேசுறேன், மயிலாப்பூர்ல இருந்தா. இந்த கொஸ்டின் என்னன்னா, நான் இப்ப எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்கேன், டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டிசிஎஸ்ல இப்போ அது நான் சம்பந்தம் இல்லாத ஃபீல்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதாவது பிபிஎஸ் என்வரன்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுல்லா எதுலன்னு பாத்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் துறையிலயோ இல்ல பிரைவேட் டிபார்ட்மெண்ட்லயோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல நான் கொஞ்சம் ஷைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா கம்ப்ளீட்டா என்னோட கெரியரே மாறி போச்சு. இப்ப வந்து நான் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணாத எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு அதிகாரியா ஆகலாம் அப்படின்ற மாதிரி சார் அட்வைஸ் கொடுத்தாங்க, நல்லா இருக்கும். நீங்க எந்த டாபிக்ல இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சீங்களோ அந்த டாபிக் ரெலவெண்டா நான் கேட்கறேன்னு நினைக்கிறேன். நல்லது, தெரிஞ்சுக்கலாம். கார்த்திக், இவர் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போகணும்னு நினைக்கிறாரு. அதனால சில சாதனைகளை செய்யலாம்னு நினைக்கிறாரு. யூபி டிஎன்பிசி எக்ஸாமினேஷன்ஸ்ல எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்காரு. அதனால குரூப் 1 எக்ஸாம்ஸ் எழுதலாம். குரூப் 1 தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல குரூப் 1 எக்ஸாமினேஷன் எழுதுனா அதுல வந்து ஒரு டெப்டி கலெக்டர் ரேங்க்ல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அப்ப எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி அவர் போகலாம். அதுல குரூப் 2 எழுதி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போகலாம். இவரை பொறுத்த இந்த நேர பொறுத்த வரைக்கும் குரூப் 1 குரூப் 2 தமிழ்நாடு கவர்மெண்ட் போகலாம். தேர்ட் ஆப்ஷன் கல்லூரியில் பேராசிரியர் வரணும்னாக்கா அவர் பிஹெச்டி பண்ணலாம். சிவமணி காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம், என்னோட பையன் வந்து பிஇ முடிச்சிருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். ஜாப் ட்ரை பண்ணலாமா? ஜாப் ட்ரை பண்ற ஐடியால இருக்கு. அடுத்து மேற்கொண்டு என்ன படிக்கலாம், இல்ல ஜாப் கிடைக்கலாம்? ஓகே, இப்போ இவர் ஜாப்க்கு ட்ரை பண்றது ஃபர்ஸ்ட் சாய்ஸ். கல்லூரி முடிச்சுட்டாங்க இவங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதலாம். நிறைய இருக்கிற ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய இருக்கு. அது ஒருவேளை அதுல அவர் சக்சஸ் ஆகலைன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி எம்பிஏ படிக்கலாம். எம்பிஏ படிச்சா இன்னும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய ஆப்ஷன் படி இவங்க சைட் பை சைட் சைமல்டேனியஸாவும் பண்ணலாம், ஜாபும் தேடலாம், எம்பிஏவும் படிக்கலாம். யூனிவர்சிட்டியில டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இருக்கு. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். திண்டுக்கல்லில் இருந்து மல்லிகா இணைக்கிறார், அவரிடம் பேசலாம். மல்லிகா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. என் பொண்ணு +2 முடிச்சிருக்கா மேம். ஓகே. 174.5 வச்சிருக்கா இன்ஜினியரிங் கட் ஆஃப். ஓகே. ஈஸி எடுக்கலான்னு ஒரு எய்ம்ல இருக்கா. அதான் அவங்க கேர்ள்ஸுக்கு சூட்டபிளா இருக்குமா என்ன சார்ட்ட கேட்கலாம் தான் போட்டேன். தெரிஞ்சுக்கலாம் மல்லிகா. ஈஸி உங்களுக்கு நல்ல கோர்ஸ் தான், ஈஸி எடுக்கலாம். இப்போதைக்கு பெண்களுக்கு வந்து முதல் சாய்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தான் சஜஸ்ட் பண்ணலாம். செகண்ட் ட்ரிபிள் இ எடுக்கலாம். தேர்ட் சிவில் இன்ஜினியரிங் எடுக்கலாம். இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் எடுத்தாங்க நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு. இவங்க ஈஸி எடுக்கிறதுல வந்து இட்ஸ் a better option. ஓகே. இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தோம் லைப்ரரி யூசேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்றது கிடையாது. இதனால அவங்க ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்லயோ இல்ல ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்றதுலயோ அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா சார்? நிச்சயமா அவங்களால வந்து இதை எதிர்கொள்ளவே முடியாது. ஒரு இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப் சிம்போசியம் கூட அவங்களால பண்ண முடியாது. இன்ஜினியரிங்ங்கிறது ஒரு பிக்சடு டாபிக், பிக்சடு டைட்டில்ஸ்ல கிடையாது, +2 மாதிரி கிடையாது. அதனால அவங்க பல புத்தகங்கள்ல பல ஆத்தர்ஸோட வியூஸ் அதுல கலெக்ட் பண்ணி பல எக்ஸாம்பிள்ஸ் பல அப்ளிகேஷன்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணி அதை நேரடியாகவும் போய் இண்டஸ்ட்ரீஸ் விசிட் பண்ணணும். இப்ப ஒன்னு பெரிய குறை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மாணவர்கள் இண்டஸ்ட்ரியல் விசிட் போறதே கிடையாது. விசிட் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் போறதே நல்லது. கரிக்குலம்ல ஒரு பார்ட்டா வந்துருச்சு இல்லையா? பார்ட்டா நாங்க சஜஸ்ட் பண்ணிருக்கிறோம், ஆனா கட்டாயப்படுத்தல. கட்டாயம் போகணும்னு சொல்லியிருக்கிறோம். இதனால அவங்க என்ன சொல்றாங்க, மேனேஜ்மெண்ட்ல அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில பர்மிஷன் கிடைக்கல அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. இப்ப கல்பாக்கம், பிஹெச்இஎல், நெய்வேலி, ஸ்டீல் அத்தாரிட்டி இது மாதிரி கம்பெனிங்க எல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் மாணவர்களுக்கு நேரடியாக போய் பார்த்தாதான் ஒரு இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்போஷர் கிடைக்கும். செகண்ட் டைம் ஒவ்வொரு மாணவனும் அந்த கோடை விடுமுறையில ஒரு மாசம் இண்டஸ்ட்ரியில போய் ட்ரைனிங் எடுத்துக்கணும். இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஒரு நேயர் காத்திருக்கிறார், பேசலாம். குமார் காத்திருக்கிறார், கரூர்ல இருந்து, அவரிடம் பேசலாம். குமார் வணக்கம். குமார், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க குமார். மேடம் தம்பி வந்து அப்ளிகேஷன் கவுன்சிலிங் போட்டுருக்கு மேடம். ஓகே. டாப் 50 காலேஜ் கிடைக்குங்களா மேடம்? என்ன கட் ஆஃப் உங்களுடைய பிரதர்? 160 மேடம். 160. என்ன கோர்ஸ் எய்ம் பண்றீங்க குமார்? மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் மேடம். ரெண்டுல
டாப் 50 டாப் 100 காலேஜ்ல கிடைக்கும் இருக்கு, தைரியமா சொல்லலாம். மெக்கானிக்கல் சாய்ஸ் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதர் டாப் 50 ஆர் டாப் 100 அதுக்குள்ள கிடைக்கும். சரி, இப்ப நம்ம லைப்ரரி யூசேஜ் பண்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஜர்னல்ஸ் இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணலாம்னு சொன்னோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸையும் அவங்க அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்தது. இந்த மாதிரி என்ஜினியரிங் வந்து ஃபர்ஸ்ட் இயர் எடுத்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து நிறைய பிரச்சனையாகிறதுனால அரியர்ஸ் வைக்கிறாங்க. தமிழ் மீடியம்ல இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதனால என்னென்ன விதமான பாதிப்புகளுக்கு ஆளாகிறாங்க? நிச்சயமா தமிழ் மீடியம் படிச்சுட்டு வர மாணவர்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதை போக்குவதற்காக பேராசிரியர்கள் தான் சில முயற்சிகள் எடுக்கலாம். அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் ஒரு டிக்ஷனரி மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் வர்ற டெக்னிக்கல் டேர்ம்ஸுக்கு ஒரு ஒன்லைன் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி இவங்க ஒரு டிக்ஷனரி ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் 2 செமஸ்டருக்கான கண்டென்ட் இவங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ஒரு மாணவனுக்கு கூட அது கஷ்டமா தெரியாது. பிகாஸ் அவன் இங்கிலீஷ்ல படிச்சுட்டே போகும்போது ஒரு டெர்மினாலஜி புரியலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான மீனிங் அங்க இருக்கிற டெக்னிக்கல் டிக்ஷனரின்னு சொல்லலாம். இந்த டெக்னிக்கல் டிக்ஷனரி நம்ம தொடர்ந்து பேசலாம். திருப்பூர்ல இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், ஜீவ பிரதீப், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? மேடம், நான் வந்து 194 கட் ஆஃப் இப்பதான் +2 முடிச்சிருக்கேன். +2 முடிச்சிருக்கேன் மேடம். 194 கட் ஆஃப். சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. இப்ப வந்து நான் வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி எடுக்கலாம்னு இருக்கேன். ஓகே, அது வந்து பிஎஸ்சில கிடைக்குமா? எனக்கு பிஎஸ்சில கிடைக்குமா? நம்ம இப்ப கேரண்டி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில கல்லூரிகள்ல தான் அந்த டெக்னாலஜி, அண்ணா யூனிவர்சிட்டி அப்புறம் பிஹெச்டி இந்த மாதிரி இருக்கு. அவரோட சான்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சென்னையிலிருந்து சையத் இர்ஃபான் இணைகிறார், அவரிடம் பேசலாம். சையத் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? இப்ப நான் 3rd இயர் முடிச்சு நான் ஈஸி படிக்கிறேன். இதுக்கடுத்து என்ன இன்ஜினியரிங் படிக்கிறேன். இன்ஜினியரிங் முடிச்சு நான் வேற ஏதாவது கோர்ஸ் பண்ணலாமா இல்ல வந்து வேலைக்கு போலாமான்னு கேக்குறேன். தெரிஞ்சுக்கலாம் சையத். உங்களுக்கு மேல படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் நான் படிக்கிறது தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அவ்வளவு ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இவர் மாஸ்டர்ஸ் டிகிரி அவருடைய ஓன் பிரான்ச்ல படிக்கலாம், இல்லைன்னா MBA படிக்கலாம். அப்படி ரெண்டும் படிச்ச பின்னால பிஇ படிச்சு என்ன வேலை கிடைக்குமோ அதோட நல்ல வேலை தான் அவர் கிடைக்கும்னு சொல்ல முடியும். நிச்சயமா வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூஜி முடிச்சிட்ட உடனே ஹையர் எஜுகேஷன் போனதுக்கு அப்புறம் இது அவங்க பிஎஸ்சி மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சாலும் சரி, ப்ரொஃபஷனல் டிகிரி படிச்சாலும் சரி, ஹையர் எஜுகேஷன் போறது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. முக்கியமா இன்னைக்கு இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்தவங்க என்னென்னலாம் செய்யணும் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய தகவல்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சோ மச் சார். நேயர்களே, இத்துடன் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.